Welcome to Global Knowledge Academy. In today's chemistry class, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ். ஓகே, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்லாம் நடக்கும், ஆல்கல் ஹாலைட்ஸ்லாம் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ் வந்து ஓகேங்களா, ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, நியூக்ளியோஃபைலை வந்து NU மைனஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஓகேங்களா, எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ் வந்து நம்மளுக்கு இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதான் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சப்ஸ்டிடியூஷன்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருக்கிறத ரீப்ளேஸ் பண்றதா சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரீப்ளேஸ் ஆஃப் சம்திங். ஓகே, அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் இங்க பண்ண போறோம். நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனா நியூக்ளியோஃபில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற இடத்துல வந்து அது போய் சப்ஸ்டிடியூட் ஆக போகுது. அதான் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வித் அனதர் எலக்ட்ரான் டெபிஷியன்ட். எலக்ட்ரான் டெபிஷியன்ட்னா எலக்ட்ரான் குறைபாடு உள்ளது. ஓகேங்களா, அதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. E+. இது வந்து எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து என்னது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இதுல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. இது வந்து ரியாக்ஷன்ஸ் எப்படி போகுதுன்னு பாருங்க. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து மோஸ்டா வந்து ஆல்கைல் ஹாலைட்ஸ்க்கு வந்து குட் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன் குரூப். இதான் வந்து ஹாலஜன்ஸ்னு சொல்லுவாங்க. ஹாலஜன்ஸ் வந்து ஒன் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேங்களா, நாம எடுத்துக்கிற ரியாக்ஷன்ல இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து வெளியேற்றிட்டு ஓகேங்களா நம்மளோட நியூக்ளியோஃபைல் வந்து இந்த இடத்துல வந்து சப்ஸ்டிடியூட் ஆயிரும். பாருங்க, ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது அந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வந்து கான்ஃபிகரேஷன்ல எந்த சேஞ்சஸுமே இல்லாம நியூக்ளியோஃபைல் என்ன ஆகுது, ஃபங்க்ஷனல் குரூப்பை வெளியில எடுத்துட்டு தான் வந்து அந்த இடத்துல உட்காந்துக்குது. ஓகேங்களா, அதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இது வந்து குட் ஃபார் ஆல்கைல் ஹாலைட்ஸ்க்கு வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கொடுப்போம். ஓகேங்களா, இதுல வந்து ரியாக்டிவிட்டி ஆர்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆல்கைல் ஹாலைட்ஸ்க்கு அயோடின், புரோமின், குளோரின், ஃப்ளோரின். ஆக்சுவலாக ஃப்ளோரின் மோஸ்டா வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனுக்குள்ள போகாது. ஓகேங்களா, மீதி 3 ஹாலஜன்ஸ் மட்டும்தான் ஒன்லி குட் ஃபார் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இது வந்து நாட் அப்ளிகபிள். ஃப்ளோரின் வந்து எந்த ரியாக்ஷன்ஸ்குள்ளேயும் போகாது. ஏன்னா வந்து இது வந்து ஏதோ ரியாக்ஷன்ஸ்குள்ளே போச்சு அப்படின்னா இது வந்து எக்ஸ்ப்ளோசிவாக ஆயிரும். ஸோ ஃப்ளூரின் கூட வந்து மோஸ்டா வந்து ஃப்ளூரின் வந்து எந்த ரியாக்ஷன்ஸ் கூடயுமே போகாது. ஓகேங்களா, இது வந்து ஆல்கைல் ஆர்டர். இது வந்து ஹாலஜன்ஸோட ஆர்டர். அதே வந்து ஆல்கலிட்டி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்டர்ல தான் வந்து ஆல்கலிட்டி வந்து இருக்கும். அதாவது ஆல்கைல் குரூப் பிரசன்ஸை சொல்றாங்க. ஓகேங்களா, ஹாலஜன்ஸோட ஓகேங்களா ஹாலஜன்ஸோட எவ்வளோ ஆல்கைல் குரூப் வந்து ப்ரெசன்ஸ் ஆயிருக்கிறது தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரியில சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த ஆரோட ஆர்டர் தான் வந்து இது. ஓகே, மொத்தமா வந்து இப்போ வந்து என்ன இருக்குன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல மொத்தமா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து SN1ன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து SN2ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, SN1 அண்ட் SN2. SN1 அப்படின்னா யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். SN2னா பைமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, இப்போ வந்து யூனிமாலிகுலர் பார்ப்போம். இதான் வந்து யூனிமாலிகுலர் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஆக்சுவலாக வந்து யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனுங்கிறது இது வந்து ஒரு ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் வந்து மொத்தமாக எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னா 2 ஸ்டெப்ஸ் வந்து போகும். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் வந்து யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்னா நம்ம எடுத்திருக்க காம்பவுண்ட்ல இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்பை தான் நம்ம லீவிங் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம ஃபங்க்ஷன் குரூப்பை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லீவிங் குரூப் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க சொல்லுவோம். ஓகேங்களா, லீவிங் குரூப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து போகும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல போய் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்போ கேட்டையான் வந்து கிடைக்கும். இதான் நம்மளோட இன்டர்மீடியட். ஓகேங்களா, SN1ல நம்மளுக்கு இன்டர்மீடியட் என்ன அப்படின்னா கார்போ கேட்டையான் தான் வந்து நம்மளோட இன்டர்மீடியட். ஓகேங்களா, இந்த கார்போ கேட்டையான் தான் நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ஆகும்.
ஓகேங்களா? நியூக்ளியோஃபில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? கார்போகேட்டையனோட அடிஷன் ஆகும். அது அடிஷன் ஆயி தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இதான் வந்து SN1 ரியாக்ஷன். ஓகே. SN1 ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தா, SN1 ரியாக்ஷனுங்கிறது ஒரு யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். இது வந்து டூ ஸ்டெப் ப்ராசஸ். ஓகேங்களா? இதில் வந்து என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம ரியாக்டண்டா எடுத்துருக்கிறதுல இருக்க நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஸ்லோ ஸ்டெப்ல வந்து வெளியில போகும். ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு இன்டர்மீடியட்டா நம்மளுக்கு வந்து கார்போகேட்டையான் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு கிடைச்ச அந்த கார்போகேட்டையானை வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா நியூக்ளியோஃபில் வந்து அட்டாக் பண்ணும். அதை அட்டாக் பண்றது மூலமா நம்மளுக்கு வந்து பாண்ட் ஃபார்மேஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதுல வந்து ஃபாஸ்ட் ஸ்டெப், அதாவது நம்மளுக்கு கிடைச்ச இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தான் வந்து ஸ்லோ ஸ்டெப்னு சொல்றோம்ல. நம்மளோட ஸ்லோ ஸ்டெப்பை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. RDS அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து SN1க்கான ரேட் வந்து எழுத முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதோட ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். SN1க்கு வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கைனெட்டிக் ஃபேக்டர். கைனெட்டிக் ஃபேக்டர்ல நம்ம என்ன பேசுவோம் அப்படின்னா ரேட் பத்தி பேசுவோம். ஓகேங்களா? நம்மளோட அதாவது நம்மளுக்கு கிடைச்ச ரியாக்ஷன்ல என்ன ரேட் கிடைக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஸ்லோ ஸ்டெப் வந்து எங்க கிடைச்சிருக்கு? ஸ்டெப் 1ல தான் வந்து ஸ்லோ ஸ்டெப் ப்ராசஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா? நம்ம ஸ்டெப் 1ல என்னென்ன எடுத்துக்கிட்டோம்? ஒன்லி வந்து ரியாக்டன்ட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். நம்ம எடுத்துக்க ரியாக்டன்ட் வந்து என்ன ரியாக்டன்ட்டா எடுத்திருப்போம்? நம்ம ஆல்கைல் ஹாலைடா எடுத்திருப்போம். ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு கேங்கிறது வந்து என்னன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ரேட் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். கேங்கிறது வந்து ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இங்கே வந்து ரேட் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கைல் ஹாலைட்ஸை தான் வந்து நம்மளோட ரேட் கிடைச்சிருக்கு. ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு ஒரே ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடைச்சிருக்கனால நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது என்ன ஆர்டர் ரியாக்ஷன்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகேங்களா? நம்மளோட SN1 வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இதில் வர நம்ம லீவிங் குரூப் வந்து நம்ம என்னவா எடுத்துக்கிட்டோம்? ஹாலைட்ஸாக எடுத்துக்கிட்டோமா? ஹாலைட்ஸோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. தான், அதாவது அயோடின் வந்து ஈஸிலி லிவிங் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? லிவிங் குரூப் நேச்சர் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இதே SN1க்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரினா உங்களுக்கு ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி தெரில அப்படின்னா போன வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி என்னன்னு சொல்லியிருப்போம். ஓகே, இப்போ வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரினா என்ன அப்படி, அதாவது நம்ம SN1க்கு வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா ரெசினைசேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுக்கு கிடைக்கிற இது இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்றாங்கன்னா ரெசினைசேஷனாக இருக்கும். போத் ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் இது பண்ணாலுமே உங்களுக்கு வந்து சேம் ப்ராடக்ட் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் ரெசினைசேஷன். ஓகேங்களா? போத் இது வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து ரெசினைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம இது வந்து நம்மளுக்கு போத் இது ரொட்டேஷன் கிடைக்கிறதுனால இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அப்புறம் வந்து சால்வெண்ட்ல வந்து எப்படி நம்மளோட SN1 வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா, நம்ம போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸ்ல மட்டும்தான் வந்து SN1 ரியாக்ஷன் வந்து பெட்டர் ஈல்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? புரோட்டிக்னா வந்து புரோட்டிக் சால்வெண்ட்னா H+ வந்து எது டொனேட்ஸ் பண்ணுதோ அதான் வந்து புரோட்டிக் சால்வெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸ் கூட SN1 வந்து போலார் புரோட்டிக் சால்வெண்ட்ஸோட உங்களுக்கு ஆல்கைல் ஹைடைல் ரியாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு SN1 ரியாக்ஷன்ஸ் வந்து குட் ஈல்டு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சம்டைம்ஸ் வந்து சால்வனைசிஸ்குள்ளேயும் போகும். அதாவது என்ன அப்படின்னா சால்வனைசிஸ்னா என்ன அப்படின்னா நம்ம எடுத்திருக்கிற ரியாக்டன்ட்டே சால்வெண்டா சில டைம் வந்து பிஹேவியர் ஆகும். ஓகேங்களா? அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். ரியாக்ஷன்ல பாருங்க, நம்ம இப்போ வந்து ஆல்கைல் ஹைலைட்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ அந்த ஆல்கைல் ஹைலைட்ஸே உங்களுக்கு எப்படி பிரியுது? R+ஆவும் X- பிரிஞ்சு ஒரு சால்வெண்ட் நேச்சர்ல வந்து உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? புரியுதா? இதுதான் வந்து SN1ஓட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதுல என்ன இருக்கு? நம்ம ஹாலஜன்ல இருக்கிற Cl வந்து என்ன ஆயிடுது? வெளியில போயிடுது. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல ஒரு ஸ்லோ ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னது நம்மளுக்கு தெரியும்ல, ஸ்லோ ஸ்டெப். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? இந்த Cl வந்து வெளியில போயிட்டு உங்களுக்கு வந்து C+ வந்து கிடைக்குது. கார்போகேட்டையான் வந்து கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த கார்போகேட்டையான் வந்து என்ன ஆகுது? நம்மளோட பேஸ், அதாவது நம்ம இங்க என்ன எடுத்திருக்கோம்? நியூக்ளியோஃபைலா ஒரு பேஸ் எடுத்திருக்கோம்.
ஓஹெச்சோட ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஆல்கஹாலிக் நேச்சர் வந்து கிடைக்குது. டெர்ஷரி ஆல்கஹால் வந்து கிடைக்குது. ஓகே. டெர்ஷரி ஹேலைட்ஸ்லேருந்து டெர்ஷரி ஆல்கஹால் வந்து கிடைக்குது நமக்கு. ஓகேங்களா? இது வந்து ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. SN1 அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா SN2 ரியாக்ஷன். SN2 ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா பயோமாலிகுலர் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதான் வந்து SN2 ரியாக்ஷன். SN2 ரியாக்ஷன் என்னன்னா இது வந்து சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். ஓகேங்களா? ஒரே ஸ்டெப்ல நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஓகே. இதுல வந்து நம்மளுக்கு இன்டர்மீடியட் கிடைக்கிற ஸ்டேட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இது ஒரே ஸ்டெப்ல வந்து ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். இதில் கார்போகேட்டையான் கார்பானியான் எதுவுமே ஃபார்ம் ஆகாது. எல்லாமே உங்களுக்கு டிரான்சிஷன் ஸ்டேட்லேயே வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரே சமயத்தில் பாண்ட் பிரேக் ஆகி பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து நம்ம டிரான்சிஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. டிரான்சிஷன் ஸ்டேட்னா என்னன்னா அட் அ டைம்ல வந்து பாண்ட் பிரேக்கிங் அண்ட் ஃபார்மிங் வந்து நடக்கும். Breaking and forming of the bond at one time. ஓகே. இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிரான்சிஷன் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதில் பாருங்க, இதுதான் நம்மளை எடுத்துக்கிட்ட இது நம்மளோட ரியாக்டன்ட். ஓகேங்களா? ரியாக்டன்ட்டோட நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நியூக்ளியோஃபைல் வந்து ஆட் பண்ணுறோம். நியூக்ளியோஃபைல் வந்து என்ன பண்ணுது? பேக் சைடில் வந்து அட்டாக் ஆகுது. ஓகேங்களா? நம்மளோட கார்பனோட பேக் சைடில் வந்து அட்டாக் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்சிஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேவா? டிரான்சிஷன் ஸ்டேட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி டேஷ் லைன்ஸில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். அதாவது இங்கே என்ன ஆகுது? இங்கே இருக்கிற இந்த எல் குரூப் வந்து வெளியில் போகுது. இங்கே இருக்கிற நியூக்ளியோஃபைல் வந்து கார்பனோட வந்து அட்டாச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இப்போ வந்து இதான் நம்மளோட டிரான்சிஷன் ஸ்டேட். இதில் வந்து என்ன ஆகுது? எல் குரூப் நெக்ஸ்ட் பாருங்க ப்ராடக்ட்ல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? எல் குரூப் வந்து வெளில போயிட்டு நியூக்ளியோஃபைல் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? இதான் வந்து SN2 ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். டிரான்சிஷன் ஸ்டேட்லேயே அதாவது ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து உங்களுக்கு பாண்ட் பிரேக் ஆகி பாண்ட் ஃபார்ம் ஆகும். அதுதான் இதோட யூனிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே. இதோட ஃபேக்டர்ஸ் பார்ப்போம் இப்போ. அதாவது இதோட ஃபேக்டர்ஸ் என்னன்னா இப்போ வந்து இது சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ்னால இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன ரேட்டுக்கு வந்து என்னென்ன வரும் அப்படின்னா ஆல்கல் ஹேலைடும் வரும் நியூக்ளியோஃபைலுமே வரும். ஓகேங்களா? அதாவது ரேட் இஸ் ஈக்குவல் டு கேங்கிறது ஆல்ரெடி சொன்னது தான். வந்து என்னது? ரேட் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ரேட் கான்ஸ்டன்ட் தான் கே. ஓகேங்களா? இதோட என்ன பண்ணியிருக்கு? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கைல் ஹேலைட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? நியூக்ளியோஃபைல். இதுதான் வந்து நம்மளோட ரேட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து 2 இருக்கிறனால நம்மளுக்கு கிடைச்ச ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் என்னது? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் இருக்க நம்ம ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி என்ன அப்படின்னா இதில் நம்மளோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரிக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வேலட் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது என்னன்னா வேலட் இன்வர்ஷன்னா வேலண்ட் வந்து கண்டுபிடிச்சதான் வேலட் இன்வர்ஷன். இது ஒன்றும் இல்லடா. இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேக்வேர்டில் வந்து ஏதோ ஒரு அட்டாக் ஆச்சு நம்மளோட ரியாக்டன்ட்ல பேக்வேர்டில் அட்டாக் ஆகிறது மூலிமா நம்மளுக்கு இருக்கிற கான்ஃபிகரேஷன் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேவா? இது பாருங்க இப்போ வந்து இது ஆர் ஃபார்மில் இருக்குது நம்மளோட. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து நம்மளோட ரியாக்டன்ட்ல வந்து ஒரு பிஆர் நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணுது. அது இப்போ பேக் சைடில் வந்து அட்டாக் பண்ணுது. ஓகேங்களா? பேக் சைடில் அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகுது? ஆர் கான்ஃபிகரேஷன் ப்ராடக்டாக கிடைக்கும்போது எஸ் கான்ஃபிகரேஷன் டோட்டலாக ஆன்டி கிளாக்வைஸாக மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன ஆகும்? லீவிங் குரூப் வந்து சேம் அதே மாதிரி வெளில போயிடுது. நம்மளோட நியூக்ளியோஃபைல் வந்து ஆட் ஆயிருக்கு. புரியுதா? இதான் வந்து வால்டன் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா சால்வெண்ட். ஓகே. எஃபெக்ட் ஆஃப் சால்வெண்ட் வந்து இங்கே எப்படி இருக்கும்னா இங்கே வந்து ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ்னா ப்ரோட்டிக் ஆப்போசிட் விச் நாட் டொனேட் வந்து ஹெச் ப்ளஸ் அயான். ஹெச் ப்ளஸ் அயான்ஸை வந்து டொனேட் பண்ணாததான் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? SN2 வந்து மோஸ்ட்டாக வந்து ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸோட இன்வால்வ் ஆகும்போது பெட்டர் ஈல்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இதில் வந்து சால்வனைசஸ் நடக்காது.
அப்புறம் வந்து எஃபெக்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது நம்மளோட ஆல்கைல் குரூப்ஸ் வந்து எப்படி இருந்தா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. டெர்ஷியரி இருந்தா உங்களுக்கு வந்து லீஸ்ட் தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா அதே வந்து உங்களுக்கு பிரைமரி, செகண்டரி வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டர் ஈல்டு வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இத வந்து ஆர்டர் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்ல வந்து சொல்றாங்க. ஓகே. இப்ப வந்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சேம் அதே தான். சேம் எக்ஸாம்பிள். ஆனா வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு? OH வந்து பேக்வேர்ட்ல வந்து அட்டாக் ஆயிருக்கு. ஓகேங்களா? பேக்வேர்ட்ல அட்டாக் ஆகி டிரான்சிஷன் ஸ்டேட் வந்து இப்படி இருக்கு பாருங்க. ஓகே. இப்போ வந்து Cl வெளில போயிட்டு OH வந்து உள்ள பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுமே உங்களுக்கு வந்து சேம் டெர்ஷியரி ஆல்கஹால் வந்து கொடுக்குது. ஓகே. இதான் வந்து SN2 ரியாக்ஷன். ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், எனி கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். ஓகேங்களா? இன்னும் இந்த மாதிரி மோர் வீடியோஸ், மோர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஜிகே அகாடமியை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.